வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். நாட்டிற்கு தேவையான வருமானத்தை ஈட்டித் தருவதன் மூலம் பொருளாதார மற்றும் சமூக நிலைத்தன்மையை உறுதிப்படுத்திய இலங்கை சுங்க திணைக்களத்தின் பங்களிப்புக்கு ஜனாதிபதி நன்றி. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை திறம்பட கட்டுப்படுத்தும் நோக்கிலே தயாரிக்கப்பட்டுள்ள புதிய சட்ட மசோதா ஜனவரி மாதம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக அறிவிப்பு. தையிட்டி திசவிகாரை தொடர்பான பிரச்சனை முழுமையான தீர்வு காணப்படும் வரை வளாகத்தில் எந்தவிதமான புதிய கட்டுமான பணிகளையும் மேற்கொள்ள மாட்டோம் என்று விகாராதிபதி உறுதி. தையிட்டி திசவிகாரை அமைந்துள்ளதாக கூறப்படும் காணிகள் உண்மையான உரிமையாளர்களான பொதுமக்களிடம் கையளிக்கப்பட வேண்டும் என யாழ் நாகவிகாரையின் விகாராதிபதி வலியுறுத்தல். தொடர்வது விரிவான செய்திகள். நாட்டிற்கு தேவையான வருமானத்தை ஈட்டித் தருவதன் மூலம் பொருளாதார மற்றும் சமூக நிலைத்தன்மையை உறுதிப்படுத்திய இலங்கை சுங்க திணைக்களத்தின் பங்களிப்புக்கு நன்றி தெரிவித்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க புதிய ஆண்டிலே புதிய திட்டங்களோடு நாட்டை பொருளாதார வெற்றியை நோக்கி முன்னேற்றுவோம் என்று தெரிவித்துள்ளார். செவ்வாய்க்கிழமை சுங்க திணைக்களத்தில் நடைபெற்றிருந்த கலந்துரையாடலில் உரையாற்றிய அவர் 2025ஆம் ஆண்டு இலங்கை சுங்க திணைக்கள வரலாற்றில் அதிக வருமானத்தை ஈட்டிய வருடமாக பதிவாகியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். எதிர்பார்த்த 2115 பில்லியன் ரூபாய் இலக்கை மீறி 300 பில்லியன் ரூபாய் மேலதிகமாக வருமானத்துடன் 2026ஆம் ஆண்டை ஆரம்பிக்க முடிந்துள்ளதாக சுங்க பணிப்பாளர் நாயகம் SP அருகொட தெரிவித்துள்ளார். இதன்போது சுங்க திணைக்களத்தின் செயல்திறன், வெளிப்படைத்தன்மை, டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டதோடு 2026ஆம் ஆண்டின் நாட்டின் பொருளாதார நிலைப்பேற்றினை மேலும் பலப்படுத்த அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை திறம்பட கட்டுப்படுத்தும் நோக்கில் தயாரிக்கப்பட்டுள்ள புதிய சட்ட மசோதா 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது. இந்த சட்டத்தின் மூலம் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களில் ஈடுபடுபவர்களுக்கு கடுமையான தண்டனைகள் மற்றும் நீண்டகால சிறை தண்டனைகள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். தற்போது போதைப்பொருள் கடத்தல் உள்ளிட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் சந்தேக நபர்கள் பயங்கரவாத தடுப்பு தற்காலிக ஏற்பாடுகள் சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்படுகின்றனர். புதிய சட்டத்தின் மூலம் இவ்வாறான சந்தேக நபர்களை நீண்ட காலத்திற்கு காவலில் வைத்திருப்பதற்கும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை நேரடியாக இலக்காகும் சட்ட விதிகளை மேலும் பலப்படுத்துவதற்கும் தெளிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த சில மாதங்களாக குறிப்பாக சட்டவிரோத போதைப்பொருள் வர்த்தகம் உள்ளிட்ட துறைகளில் நாட்டில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்கள் கணிசமாக அதிகரித்துள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் நாட்டுக்கு வெளியிலிருந்து செயல்படும் குற்றவாளிகள் மீது வழக்கு தொடர்வதில் உள்ள சட்ட வரம்புகள், நாடு கடத்தல் நடவடிக்கையில் ஏற்படும் தாமதங்கள், குற்ற செயல்களில் பெற்றுள்ள சொத்துக்களை அடையாளம் கண்டு பறிமுதல் செய்வதில் எதிர்கொள்ளப்படும் சவால்கள் போன்றவை இந்த புதிய சட்டத்தை கொண்டு வர வேண்டிய அவசியத்தை மேலும் வலியுறுத்துவதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டதாக கூறப்படும் தையிட்டி திசவிகாரை தொடர்பான பிரச்சனை முழுமையாக தீர்வு காணப்படும் வரை விகாரை வளாகத்தில் எந்தவிதமான புதிய கட்டுமான பணிகளையும் மேற்கொள்ள மாட்டோம் என்று விகாரையின் விகாராதிபதி ஜின்தோட்டு நந்தாராம தேரர் உறுதியளித்துள்ளார். தையிட்டி திசவிகாரையில் அமைந்துள்ள விகாராதிபதியின் வாசல் தளத்தில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்தார். மேலும் அவர் கூறிய போது எதிர்வரும் 3ஆம் தேதி பௌர்ணமி தினத்தன்று தையிட்டி திசவிகாரையின் வழக்கமான பூஜை வழிபாடுகள் மட்டுமே நடைபெற உள்ளது என்றும் எந்தவிதமான விசேட பூஜை வழிபாடுகளோ அல்லது நிகழ்வுகளுக்கோ தாம் அனுமதி வழங்கவில்லை என்றும் குறிப்பிட்டார். தெற்கிலிருந்து புத்தர் சிலை கொண்டு வரப்படுவதாகவும் அன்றைய தினம் விசேட பெரகரா நடைபெறும் என்றும் செய்திகள் வெளியாகியுள்ள போதிலும் அவற்றுக்கு தாம் எந்தவிதமான அனுமதியும் வழங்கவில்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். அரசியல் நோக்கங்களுக்காக குழப்பங்களை உருவாக்க வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டிருந்தார். இதற்கிடையில் தையிட்டி திசவிகாரை அமைந்துள்ள தனியார் காணிகள் தொடர்பான விவகாரத்தை ஆராய்வதற்காக அரசாங்கம் புதிய விசாரணை குழு ஒன்றை அமைத்துள்ளதாகவும் அந்த குழுவிடம் விகாரை தொடர்பான ஆவணங்களை தாம் கையளித்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அதேபோல் காணிக்கு உரிமை கோரும் நபர்கள் சமர்ப்பித்த ஆவணங்களும் அந்த குழுவிடம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் சட்டவிரோதமானது என்று தீர்மானிக்கப்பட்டால் அந்த தீர்ப்பை ஏற்க தாம் தயாராக உள்ளதாகவும் விகாராதிபதி குறிப்பிட்டிருந்தார். விகாரை காணி விடுவிப்பு தொடர்பாக இதுவரை யாரும் தம்மை நேரடியாக அணுகவில்லை என்றும் அரசாங்கத்தின் விசாரணை குழு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு மதிப்பளித்து விசாரணை நிறைவடையும் வரை விகாரை வளாகத்தில் எந்தவித புதிய கட்டுமானங்களையும் மேற்கொள்ள மாட்டோம் என்றும் அவர் மீண்டும் உறுதியளித்துள்ளார். 2026ஆம் ஆண்டுக்கு தேவையான அத்தியாவசிய மருந்துகள் மற்றும் இதர மருத்துவ பொருட்களை கொள்வனவு செய்வதற்கான திட்டத்திற்கு அமைச்சரவை உத்தியோகபூர்வ அங்கீகாரம் வழங்கியுள்ளது. சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் அமைச்சரவைக்கு முன்வைத்த இந்த யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதற்காக உள்நாட்டு மருந்து உற்பத்தியாளர்களிடமிருந்து கொள்வனவு செய்வதற்கான விருப்பக்கோரல்கள் மற்றும் முன்மொழிவுகளை அழைப்பதற்கு கடந்த 2025 ஜூலை 21 அன்று நடைபெற்றிருந்த அமைச்சரவை கூட்டத்தில் முதற்கட்ட அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. அந்த அழைப்பின் அடிப்படையில் மொத்தம் 48 நிறுவனங்கள் தங்களது விண்ணப்பங்களை சமர்ப்பித்திருந்தன. விண்ணப்பங்களை ஆய்வு செய்த உயர்மட்ட நிலையான கொள்முதல் குழுவின் பரிந்துரைகளை தொடர்ந்து அரசு மருந்தாக்கல் கூட்டு தாமரத்தின் ஊடாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்நாட்டு உற்பத்தியாளர்களிடமிருந்தும் மருந்துகளை கொள்வனவு செய்வதற்கான ஒப்பந்தங்களை வழங்க அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது.
சட்டவிரோதமாக தையிட்டு திசவிகாரை அமைந்துள்ளதாக கூறப்படும் காணிகள் அவற்றின் உண்மையான உரிமையாளர்களான பொதுமக்களிடம் மீண்டும் கையளிக்கப்பட வேண்டும் என்று யாழ்ப்பாணம் நாகவிகாரையின் விகாராதிபதி விமல தர்ம தேரர் வலியுறுத்தியுள்ளார். ஊடகங்களுக்கு அவர் வெளியிட்ட காணொலி ஒன்றின் மூலம் கருத்து தெரிவித்த அவர், தையிட்டி திசவிகாரை அமைந்துள்ள காணிகள் இந்த காரணத்திற்காக இருந்தாலும் பொதுமக்களிடமிருந்து பறிக்கப்பட்டிருக்க கூடாது என்றும் அந்த காணிகளை உரியவர்களிடம் திருப்பி வழங்கப்பட வேண்டும் அவசியம் என்றும் அவர் கூறினார். இந்த விடயத்தில் சட்ட நீதி அமைச்சு ஜனாதிபதி அல்லது வேறு எந்த அதிகாரமும் என்ன தெரிவித்தாலும் பொதுமக்களின் காணிகள் அவர்களுக்கு உரியவை என்பதில் மாற்றமில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் இந்த பிரச்சனையை இனவாதம் அல்லது அரசியல் கோணத்தில் அணுக வேண்டாம் என்றும் சிங்களவர்களும் தமிழர்களும் இதனை அரசியல் விவகாரமாக மாற்றாமல் இருக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். தற்போது மக்கள் பல்வேறு பொருளாதார மற்றும் நிதி சிக்கல்களை எதிர்கொண்டு வருவதால் தேவையற்ற முறைமையிலே இந்த விடயம் அரசியலாக்கப்படக்கூடாது என்று அவர் வலியுறுத்தினார். தாம் ஏற்கனவே பலமுறை வலியுறுத்தியது போல் பொதுமக்களுக்கு சொந்தமான காணிகள் அவர்களிடம் மீண்டும் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்பதே தமது நிலைப்பாடு என்றும் இதனை நடைமுறைப்படுத்த அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் விமல தர்ம தேரர் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். தெத்மா புயலால் ஏற்பட்ட பாதிப்புகளிலிருந்து நாட்டை மீட்டெடுத்து 22 நாடுகள் மற்றும் உலக உணவு திட்டம் உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகளிடமிருந்து இதுவரை 2161 தொன் உணவு மற்றும் பல்வேறு மனிதாபிமான உதவிகள் கிடைத்துள்ளதாக பிரதி பாதுகாப்பு அமைச்சர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அருண் ஜெயசங்கர தெரிவித்தார். அவற்றில் சுமார் 1800 தொன் பொருட்கள் ஏற்கனவே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கொழும்பில் அமைந்துள்ள அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையத்தில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் உரையாற்றியவர், இந்த உதவிகள் 22 நாடுகள் மற்றும் உலக உணவு திட்டம் உள்ளிட்ட சர்வதேச நிறுவனங்களின் ஒத்துழைப்போடு பெறப்பட்டுள்ளது. மொத்தமாக 2161 தொன் உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் கிடைத்துள்ள நிலையில் அதில் பெரும்பகுதி மக்களிடம் வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் 26 தொன்களுக்கும் அதிகமான மருத்துவ பொருட்கள் வெளிநாடுகளிலிருந்து கிடைக்கப்பெற்று அவை சுகாதார அமைச்சிடம் கையளிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இதனோடு இந்தியா, ஐக்கிய அரபு ராச்சியம், பாகிஸ்தான், சீனா, இத்தாலி, சுவிட்சர்லாந்து மற்றும் ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளிடமிருந்து மீட்பு மற்றும் மருத்துவ குழுக்கள் இலங்கைக்கு அனுப்பப்பட்டிருந்தன. இந்த உதவிகளின் மொத்த பெறுமதி இதுவரை மதிப்பிடப்படவில்லை என்று தெரிவித்த அமைச்சர் அதனை விரைவில் அறிவிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் கூறியிருந்தார். வெளிநாடுகளிலிருந்து பெருமளவான உதவிகள் கிடைத்துள்ளதை அடுத்து அவற்றின் பயன்பாட்டை உறுதி செய்ய விசேட கணக்காய்வு நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். வெளிநாடுகளில் இந்த உதவிகள் முழுமையான வெளிப்படைத்தன்மையுடனும் பாதுகாப்புடனும் முறையாக பயன்படுத்தப்பட்டு பாதிக்கப்பட்ட மக்களிடம் சென்றடைவதை உறுதிப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் கணக்காய்வு அறிக்கை வெளியான பின்னர் இதனை உறுதி செய்ய முடியும் என்றும் அவர் கூறியிருந்தார். இதற்காக கொழும்பு ஒரு குடவத்த பகுதியில் விசேட அலுவலகம் ஒன்று நிறுவப்பட்டுள்ளதோடு நிவாரணங்கள் முறையாக விநியோகிக்கப்படுகின்றன என்பதை தொடர்ந்தும் கண்காணித்து வருவதாக அவர் தெரிவித்திருந்தார். இலங்கை தமிழரசு கட்சியின் அரசியல் குழு கூட்டம் எதிர்வரும் சனிக்கிழமை வவுனியாவில் நடைபெற உள்ளது. 2026 ஆண்டுக்கான முதலாவது அரசியல் குழு கூட்டமாக அமையவுள்ள இந்த நிகழ்வில் கட்சியின் எதிர்கால அரசியல் நடவடிக்கைகள் மற்றும் செயல்பாட்டு திட்டங்கள் தொடர்பாக முக்கியமான கலந்துரையாடல்கள் இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த கூட்டத்தில் குறிப்பாக 2026 ஆண்டில் மாகாண சபை தேர்தலை நடத்த வலியுறுத்தும் அரசியல் அழுத்தங்களை எவ்வாறு முன்னெடுக்க வேண்டும் என்பதும் அதனை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் விரிவாக ஆராயப்படுகின்றது. நீண்ட காலமாக செயலற்ற நிலையில் உள்ள மாகாண சபைகள் தொடர்பான கட்சியின் நிலைப்பாட்டை மேலும் உறுதிப்படுத்தும் வகையிலே இந்த விவாதங்கள் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில் நீண்ட காலமாக காலியாக உள்ள கணக்காய்வாளர் நாயகம் பதவிக்கு சேவையில் இருக்கும் ஒரு ராணுவ அதிகாரியை நியமிக்க ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க முன்வைத்த முன்மொழிவை அரசியலமைப்பு பேரவையில் சிறு கட்சிகள் பிரதிநிதித்துவப்படுத்தும் சிவஞானம் ஸ்ரீதரன் ஆதரித்து வாக்களித்திருந்தமையும் கடும் விமர்சனங்களுக்குள்ளாகியுள்ளது. அந்த விவகாரம் தொடர்பாக எழுந்துள்ள சர்ச்சைகளின் பின்னணியில் சனிக்கிழமை நடைபெறவுள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் அரசியல் குழு கூட்டத்தில் சிவஞானம் ஸ்ரீதரனிடம் விளக்கம் கோரப்பட உள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.